நம்மளால இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கோவிலின் திரை கிழிந்தது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். எதுக்காக கோவிலின் திரை இங்க கிழிக்கப்பட வேண்டும்? இல்லை யார் அதை கிழிச்சது? எதுக்காக இந்த ஒரு தகவலை இங்க குறிப்பிடணும்? இயேசுவினுடைய மரணத்திற்கும் இந்த ஒரு கோவிலின் திரை கிழிவதற்கும் என்ன சம்பந்தம் போன்ற பல கேள்விகள் நமக்குள் எழும். இதை நம்ம ஒரு சின்ன ஒரு வசனமா நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தகவல் தான் இந்த கோவிலின் திரை கிழிந்தது என்பது. ஆனா இதுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு மறை உண்மை மறைஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னோட பேர் பிரிட்டோ. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கோங்க. அதிகாரம் 27 இறைவசனம் 51. அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. பொதுவா திரை எதுக்காக போடுவாங்க? ஏதாச்சும் ஒரு இடத்த பிரிச்சு வைக்கணும், அப்படி இல்லைன்னா தனித்துவமாக இருக்க வேண்டும், இல்லை மறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரிப்பாங்க. யூத கலாச்சாரத்தின்படி அந்த திருக்கோவில்ல அவர்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த ஒரு திரையானது போடப்பட்டிருக்க வேண்டும். அது இறைவன் இருக்கக்கூடிய தூய்மையான இடத்திற்கும் ஒரு சாதாரண இடத்திற்கும் ஒரு பிரிவு, ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால அந்த ஒரு திரையை போட்டு திரைக்கு உட்புறமாக தூய்மையான இடமாக கருதப்பட்டது. இதை பழைய ஏற்பாட்டில் எங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, விடுதலை பயணம் அதிகாரம் 26 இறைவசனம் 33. கொங்குகளில் அந்த திரையை தொங்கவிடு, அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்திற்கும் திருத்தூயகத்திற்கும் பிரிக்கும். இங்க தூயகம் என்று சொல்லப்படுவது திருக்கோயில் தான். திருத்தூயகம் என்று கூறப்படுவது உடன்படிக்கை பேழையே சிறப்பா சொல்றாங்க. இங்க திருக்கோயில்ல எப்பவுமே புனிதமான இடம் அந்த ஒரு திரையால மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ அது ஒரு உடன்படிக்கையின் பேழை வைக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதனால உடன்படிக்கை பேழைக்கும் மனிதர்களுக்கும் இடையே அந்த ஒரு திரையானது ஒரு பிரிவு அல்லது ஒரு இடைவெளியாக பார்க்கப்பட்டது. இங்க திரை இப்போ கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு பிளவானது இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய திருத்தூய இரத்தத்தினால் அவர் தன்னையே பலியாக தந்து அந்த ஒரு பிளவை, அந்த ஒரு இடைவெளியை எடுத்து விட்டார். அதை ஒரு புதிய பாதையை உருவாக்கி விட்டார். ஏன்னா அந்த திரையானது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தடையாக இருந்தது, அல்லது ஒரு பிளவை, ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை உடைச்சிட்டு இறைவன் கிட்ட நேரடியாக செல்வதற்கான வழியை திறந்து விட்டார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் சிலுவையில் பலியாக செலுத்தப்பட்ட போது அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா அது ஒரு தெய்வீக பலி. அங்க சிலுவையில அவர் இறந்தப்போ அது தந்தைக்காக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால இங்க ஒரு திருத்தூய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. மனிதர்கள் பாவத்திலிருந்து மீண்டு விட்டார்கள். சோ இங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு கதவானது திறக்கப்பட்டது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான், அதனுடைய ஒரு அடையாளமாக தான் அந்த ஒரு திரையானது மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்டது. எபிரேயர் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம் தெளிவாக போட்டிருக்காங்க. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதோர் வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. தெளிவாக போட்டிருக்கு. நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவு, ஒரு இடைவெளி இருந்தது. அதை முற்றிலுமாக உடைத்து அதை கிழிந்து எரிந்து நமக்கான வழியை திறந்து விட்டார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருப்பி நம்ம பழைய ஏற்பாடுக்கு போக வேண்டியது இருக்கு. பழைய ஏற்பாடுல நமக்கும் ஆண்டவருக்கும் எப்படி ஒரு பிளவு ஏற்பட்டது? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. இறைவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செஞ்சு மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த ஒரு பிளவானது மிகப்பெரிய பிளவாக இருந்தது. மரணம் இந்த ஒரு உலகத்துக்குள்ள வந்தது. நான் சொல்றது என்பது நார்மல் மரணம் கிடையாது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள ஒரு நித்திய வாழ்வு இல்லாம, நிலை வாழ்வு இல்லாம ஒரு மரணம் ஏற்பட்டது. அதனால நீங்க பாவம் செய்றீங்களோ இல்ல புண்ணியம் செய்றீங்களோ, உங்களால இறைவன் கிட்ட போக முடியாது. உங்ககிட்ட ஜென்ம பாவம் இருக்கின்றது.
அதனால அதுக்கு அப்புறமா இதை தற்காலிகமாக கடந்து செல்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று நம்ம அது ஆண்டவர் சொல்றாரு. இது வார்த்தையாம் கடவுள் சொன்னது, வார்த்தையாக செயல்பட்டு கொண்டிருந்த கடவுள் சொன்னது. ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு அந்த ஒரு செம்மறி ஆடானது தூய்மையான ஆடாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆடாக இருக்கணும். அதை வெட்டி அந்த ஒரு ரத்தத்தை தெளித்து அதை நீங்கள் சாப்பிடணும். அப்போது உங்களுடைய பாவங்கள் தற்காலிகமாக மன்னிக்கப்படும். ஆனால் இந்த ஒரு பலியை அவர்கள் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்காக. ஏனென்றால் கடவுள் நியாய தீர்ப்பு கொண்டவர், அவர் நம்மை மன்னிப்பதற்கு ரெடியா இருக்காரு. ஆனா அவர் நியாயமாக இருப்பதினால் நம்ம செஞ்ச பாவத்திற்கான பரிகாரமும் தேவைப்படுகின்றது. ஏன்னா பரிகாரம் செய்யாம அவரால் நியாயமா நடந்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் நியாயமானவர். அதனால இங்க ஒரு சப்ஸ்டியூட்டா அந்த ஒரு ஆடை பலி கொடுத்து, ஏன்னா ஆடு என்பது எந்த ஒரு தீங்கும் செய்யாத கள்ளம் கபடமற்ற ஒரு திருத்தூய ரத்தம். அதனால அந்த ஒரு ஆட்டினுடைய ரத்தம் மூலமாக மனிதர்களுடைய பாவங்கள் தற்காலிகமாக மீட்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனா நிரந்தரமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும். அந்த ஒரு தடையை விலக்கி மீண்டும் நிலை வாழ்வுக்கான வழியை திறந்துவிட வேண்டும் என்பதற்காக கடவுளே மனித உறவை எடுத்து நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி. ஏன்னா கடவுள் தூய்மையானவர், அவர் எந்த பாவமும் செய்யாதவர். ஸோ அவருடைய ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக நமக்கு மீட்பை அருள் இருக்கின்றார். இங்க கடவுள் நியாயமானவர் தான், ஆனா அதனாலதான் அவரே கீழே இறங்கி அவரோட ரத்தத்தை சிந்தி நம் அனைவருக்கும் மீட்பை தந்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடி யாரும் திரைக்குள்ள போக முடியும்னா தலைமை குருவானவர் போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது நடக்கும். ஆனா இங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் உண்மையிலேயே மனமாற்றம் அடைந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கான வழியை அனைவருக்குமே அவர் திறந்து விட்டார். இதுக்கு அப்புறமா உண்மையான மத்தியஸ்தர், அதாவது தலைமை குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாக மட்டும்தான் நம்மால் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். தந்தையை நேரடியாக அணுகி அவர் மூலமாக அணுகி நம் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ புதிய உடன்படிக்கை துவங்கிவிட்டது. இதற்கு முன்னாடி இருந்தது பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் ஒரு திரை இருந்தது. அந்த ஒரு திரை மனிதருக்கும் கடவுளுக்கும் தூய்மையானத்திற்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தியது. நேரடியாக எல்லாருமே போயிட்டு பரிகாரம் செஞ்சிட முடியாது, எல்லாராலும் உள்ளே போயிட முடியாது. தலைமை குரு மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை பரிகாரம் செய்வதற்காக உள்ளே சென்று பரிகாரம் செஞ்சுட்டு திருப்பி வந்துடலாம். ஆனால் இங்கே புதிய உடன்படிக்கையில் அனைவருக்கும் மீட்பு கிடைச்சிருச்சு. பாவத்திலிருந்து அனைவருக்கும் விடுதலை கிடைத்து யார் வேணா உண்மையான மனமாற்றத்தோடு இறைவனை நாடும் பொழுது அனைவருக்கும் வழி திறந்திருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகளை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திறந்திருக்கின்றார். அதற்கான கதவுகளை திறந்துவிட்டு அனைவரும் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, அந்த ஒரு திரையானது மேலே இருந்து கீழே கிழிஞ்சதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த ஒரு திரையினுடைய அகலம் அடி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அடி கிட்ட ஹைட்டு. அவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய ஒரு திரையை மேலே இருந்து கிழிக்கணும் அப்படின்னா மேலே ஏறணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சீக்கிரம் அதை கிழிச்சிட முடியாது. ரொம்பவே ஒரு கடினமான ஒரு வேலை. ஆனால் மேலிருந்து கீழே ஒரே அடியாக 2ஆக கிழிந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இது யாரால நிகழும்? இறை செயலால், இறைவனுடைய சித்தத்தினால் மட்டுமே இது நிகழும். ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த ஒரு திரை இருந்தது. பழைய உடன்படிக்கை இங்க முடிவடைந்து புதிய உடன்படிக்கை பிறந்து அனைவருக்கும் விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. அதுதான் இந்த ஒரு திரை கிழிவதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நமக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கான கதவுகள் திறந்துதான் இருக்கு. நம்மளுடைய மனமாற்றம் மட்டும்தான் இங்க இறைவன் எதிர்பார்க்கின்றார். அவர் தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தையும் தூக்கி கொஞ்சம் உரமாக வச்சுட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் மனமாற்றத்தோடு செய்கிறீங்களா? எனக்காக நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது காணிக்கை போடணுமே அப்படின்னு போடாமல் உண்மையிலே போடுறீங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது ஐயோ உதவி செய்யணுமா, செஞ்சுதான் அவங்க வேறு வழி அப்படின்னு யோசிக்காமல் உண்மையிலே மனமார்ந்த ஒரு உதவியை செய்கிறீங்களா? இல்லை இறை காரியங்களில் ஜபங்களில் இல்லை சண்டே மாஸ் கடமைக்குன்னு அட்டன் பண்ணாமல் உண்மையான
மனமாற்றத்தோடு உண்மையான பக்தியோடு அதை நம்ம வந்து செய்கிறோமா, இந்த ஒரு மனமாற்றத்தோடு தான் நம்ம செயலாற்ற வேண்டும், நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார். அதற்காக தான் நம் அனைவருக்கும் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றார். ஸோ அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கதவுகள் எப்போவுமே திறந்திருக்கு. நிலை வாழ்வை நம்மால் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து சொல்லிவிடுங்க. நம்ம இப்படிலாம் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம், இன்னும் வேறு என்ன டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் போடலாம், அதையும் வந்து தைரியமாக மன உறுதியுடன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஆக்கப்பூர்வமான தகவல்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் இதை பகிர்ந்து அவர்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். நம்ம சேனல் வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். நமக்கு பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு அதை செய்கிறோமா, ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நிச்சயமாக குறைவாக இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு புரிதலின் தேடலில் என்னோட சேர்ந்து நம்ம எல்லாருமே புரிதலை பெற்றுக்கொள்ள போகின்றோம். எனக்கும் முழுமையான புரிதல்லாம் வந்து கிடையாது. புரிதலை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியில் ஒரு பயணத்தில் நான் இருக்கின்றேன். அந்த ஒரு பயணத்தில் நம்ம எல்லாரும், நான் மட்டும் தனியாக போகாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பயணமானது இனிய பயணமாக, ஆக்கப்பூர்வமான பயணமாக, நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பயணமாக இருக்க போகின்றது. ஆகையால் என்னோடு எல்லோருமே சேர்ந்து பயணிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்ற பெறுவதாக. ஆமென்.